கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோட அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்பீடி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ இந்தியாவுக்கு வந்து எப்படி சொல்றது, 51 ரன்ல ஒரு தோல்வி. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய டிஃபீட்ல இருந்து ஒரு கம்பேக். ஸோ இந்த சீரீஸ் 1 ஈச் அப்படின்னு நெல் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மேட்சோடைய சம்மரி எடுத்து பார்த்துட்டோம்னா, இந்தியா டாஸ் வின் பண்ணாங்க. டியூ இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்க. பட் டியூ ரொம்ப ஏர்லியரா வந்துச்சு. அதுல இந்தியன் பவுலர்ஸ் அடி வாங்கினாங்க. திரும்ப இந்தியானால அந்த டார்கெட்டை பெருசா சேஸ் பண்ணவும் முடியல. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது. அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஏஷியா கப்ல எல்லாம் நம்ம பேசிட்டு அதுக்கு முன்னாடி ஸ்குவாட் வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. சுபன் கிலோடைய இன்க்ளூஷன் அப்படிங்கிறது டீம்ல நிறைய காம்பினேஷன் சேஞ்ச் பண்றது, ஃப்ரம் லைக்ஸ் ஆஃப் சந்து சாம்சனோடைய பொசிஷன் சேஞ்ச் பண்ணது, ஜிதேஷ் சர்மா உள்ள கொண்டு வந்தது, பேட்டிங் ஆர்டரை மாத்துனது இப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத ஒரு பெரிய பெரிய டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டா விளையாடும் போது தெரிய வரும் அப்படின்னு நினைச்சோம். ஆஸ்திரேலியா சீரீஸ்ல எதிர்பார்த்தோம் ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது. பட் அது சைலண்டா முடிஞ்சிச்சு. பட் இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு வார்னிங் சைன் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா ஃபார் T20 வேர்ல்ட் கப். இன்னும் 2 மாதம் தான் இருக்கு T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் சேஞ்ச் ஹோம்ல சவுத் ஆப்பிரிக்கா எகெயின்ஸ்டா இவ்வளவு பெரிய டிஃபீட். ஆல்மோஸ்ட் நம்ம T20 விளையாடக்கூடிய இந்த சைட்ல தான் நம்ம T20 இந்த டீம் தான் T20 வேர்ல்ட் கப் விளையாட போகுது. ஃபுல் ஸ்குவாட்னே சொல்லலாம். இதை ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்திக் பாண்டியா எல்லாருமே இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது இந்த மேட்ச், இந்த தோல்விய ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ இது உண்மையிலே ஏத்துக்கவே முடியாத ஒரு டிஃபீட் தான் இது. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கம்மிங் பேக் ஃப்ரம் அ ஹியூஜ் லாஸ். ஒரு 102 ரன்ஸ் லாஸ்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா மேக்கிங் அ ஹியூஜ் கம்பேக். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பிக்கஸ்ட் என்ன சொல்றது, ஒரு கம்பேக், ஒரு பிக்கஸ்ட் கம்பேக்னு சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஜஸ்ட் ப்ரூவிங் தே ஆர் சாம்பியன் டீம். நாங்க ஏன் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்தோம், ரெகுலரா இந்த ICC ஈவெண்ட்ல ஒரு நாக் அவுட் ஸ்டேஜை தாண்டிக்கினே வர்ற ஒரு டீமா நாங்க ஏன் இருக்கிறோம். ஈவன் தோ ஒரு யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்குவாட், ரெண்டும் ஒரு மிக்ஸ்டான கலவை தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம். இருந்தாலும் எங்களால அந்த புஷ் பண்ண முடியுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டியை இன்னைக்கு மேட்ச்ல காட்டிட்டாங்க. இந்தியன் பவுலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. காரணம் டியூ ஃபேக்டர். ஸோ இன்னைக்கு டியூல அவங்களால ஒழுங்கா கிரிப்பை பிடிச்சி போட முடியாம லாட் ஆஃப் யாக்கர்ஸுக்கு அட்டம் பண்ணி. ஏன்னா நம்ம இந்தியாவில 2 மெயின் பவுலர்ஸ், ஹர்ஷதீப் சிங்கும் சரி பும்ராவும் சரி, யாக்கர் அதிகம் நம்பி இருக்கிற பவுலர்ஸ். அவங்களுக்கு அந்த யாக்கர் கட்டான உடனேவே அதுவே பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. இந்தியா கூட கேபிட்டலைஸ் அவங்க அழகா அந்த ஃபுல் டாஸ் போட போட அவங்க அழகா அழிச்சுக்கினே இருந்தாங்க. அதுவும் குறிப்பா ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங் அந்த ஒரு வைட் யாக்கர் ட்ரை பண்றேன்னு கண்டினியூஸா வைட் போட்டுக்கினே இருந்தாரு. இங்கதான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட ஒரு சிட் சாட் பண்ணிருக்கணும்னு தோணுது ரொம்ப எர்லியரா. இப்போ அவர் டீகாக் ஒரு 6 அடிச்சுட்டாரு ஃபர்ஸ்ட் பால்ல. நீங்க அடுத்து டீகாக் அடிக்க கூடாதுன்றது நீங்க எய்ம் பண்றீங்க. ஆனா தொடர்ந்து நீங்க 6 வைடு கொடுக்குறீங்க. இதுக்கு நீங்க ஒரு லீகல் டீம்ல ஒரு 6 கொடுத்துடலாம். நீங்க 6 வைடு கொடுத்து ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அடுத்து போடுற பால் அவர் டீகாக் 6 வச்சிருந்தாருன்னா அது இன்னும் பெரிய இதுவா இருக்கும். அங்க அவர் 6 வைடு போடவும் ஹர்ஷதீப் சிங்குக்கு மொத்தமா மொமெண்டம் உடைஞ்சு போச்சு. அந்த ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணினே வந்த சமயத்துல ஹர்ஷதீப் சிங்கும் சரி பும்ராவும் சரி உள்ள கொண்டு அவங்க இன்னைக்கு அழகா டேக்கிள் பண்ணிட்டாங்க ஹர்ஷதீப்பையும் பும்ராவையும். அதுதான் மேட்சோட டிஃபரன்ஸா இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா நமக்கு சரியான ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேது பேட்டிங்க்கு. குறிப்பா சொல்லணும்னா இப்ப ஏன் சுப்மன் கில் டீம்ல இருக்காருன்ற கேள்விகள் கௌதம் கம்பீருக்கே வர செய்யும் கண்டிப்பா. அவர் இப்போ உட்காந்து திங்க் பண்ணணும், நம்ம சுப்மன் கில்ல அவசரப்பட்டு உள்ள கொண்டு வந்துட்டோமான்னு அவருக்கு தோணும். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்சஸ். சுத்தமா ஒரு ரிட்டர்ன் பர்ஃபார்மன்ஸே வரமாட்டது. ரொம்ப ரொம்ப ட்ரைட் அப்பா இருக்கிற அவரு டீமுக்குள்ள வச்சுன்னு உங்களை காம்பினேஷனா அடி வாங்குது. நீங்க சஞ்சு சாம்சனையும் வெளியே வைக்கணும். நம்ம சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம், அபிஷேக் சர்மா அடிச்சு ஆடட்டும், சுப்மன் கில் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுவாருன்னு. இங்க ஓவரே சுப்மன் கில் நிறைய கட்டுறாரு. இது அபிஷேக் டபுள் பிரஷர் ஆகுது. ஆல்சோ பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச். இன்னைக்கு நீங்க சூரியகுமார் யாதவ் நம்பர் 3ல இறக்கணும்னா நீங்க திலக் வர்மாவை தானே இறக்கணும். சம்பந்தமே எல்லாமே அக்சர் பட்டேல் உள்ள வர்றாரு. உங்களுக்குன்னு ஒரு நிலையான பேட்டிங் ஆர்டர் இல்லையா? இந்தியன் பேட்டிங் ஆர்டர் பிளெக்சிபிள் தான். அதுக்குன்னு நீங்க இங்க நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் 3 மாசத்துல வேர்ல்டு கப் வருது. உங்க ஒரு 2 ப்ராப்பரான மாசம் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கணும். ஆமா 2 மாசம். ஏன்னா ஜனவரி பிப்ரவரி
நீங்க வந்து வேர்ல்டு கப் அரௌண்ட் த கார்னர்ல வச்சு நீங்க இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கின்னு இருக்கிறதுல இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க ஒரு கோச்சா நீங்க ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணிருக்கணும். சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா திலக் வர்மா அந்த பொசிஷன் வந்து நீங்க அந்த மாதிரி வச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு திலக் வர்மா ஆடின வேத்துக்கு அக்சர் பட்டேல் முன்ன திலக் வந்திருந்தா இந்த மேட்சோட கான்டெக்டே மாறி இருக்கலாம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ 50 ரன்ன்றத வந்து 15 ரன்னா கூட மாத்திருக்கலாம். இந்தியா கிட்ட அந்த ஃபைட் பேக்கே பார்க்க முடியல. அக்சர் பட்டேல் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஹர்திக் பாண்டியாவுக்கும் இன்னைக்கு பேட்ல படல. முக்காவாசி பேருக்கு இன்னைக்கு பேட்ல படல. சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் பக்காவா இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த அவங்க வந்து கரெக்டா அந்த ஒரு நிறுத்தி போட ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்தியா பண்ண தப்பு வந்து ஃபுல் டாஸா போட்டுக்கினே இருந்தாங்க. இவங்க வந்து அந்த ஒரு லென்த்லயே குத்தின்னு இருந்தாங்க. கொஞ்சம் ஷார்ட்டர் லென்த்தா போட்டு கொஞ்சம் டிராக் பண்ணி போட்டு இந்த மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க. ஆல்சோ அரௌண்ட் ஒரு 125 ஒரு 115ல இருந்து 130க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணாங்க. பாட்மன்ல ரொம்ப ஸ்லோவா போட்டு கண்டெயின் பண்ணாரு. யான்சன் ஒரு ஓவர் அவரு அவுட் ஆகிறதுக்கு முன்ன ஜிதேஷ் சர்மா ஒரு ஓவர் திணற விட்டாரு. அந்த ஸ்லோ ஒரு 130 125 130 கீழே தான் எல்லா பாலும் போட்டாரு. 117 போட்டாரு யான்சன். அவங்க பிளான் எக்ஸிகியூஷன் பக்காவா இருந்துச்சு. அதுதான் இந்தியா கோட்டை விடுச்சு இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா இந்தியன் பேட்டிங் லைன் அப் நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் அதுலயுமே சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ண வேண்டியது இருக்கு. சிவம் தூபே வந்து ஒரு 17வது 18வது ஓவர்ல வராரு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் நம்பர் 3ல வராரு. சிவம் தூபேவை பிரான்ச்சைசி கிரிக்கெட்லயே நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ற அந்த மிடில் ஓவர்ஸ்க்கு தான் அவரை கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர் 3ஆ இருக்கட்டும், இல்ல அடுத்த ஒரு பொசிஷன் இப்போ திலகன் சூரியகுமார் யாதவ் 3 and 5 இப்படி வச்சுட்டு மிடில் சிவம் தூபே இறக்கி இருந்தா நீங்க சொன்ன மாதிரி அந்த 50 ரன் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் மேட்சோட கான்டெக்டே மாத்தி இருக்கும். அந்த 15 ரன் 20 ரன்ல தோத்துருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் நம்ம வின் கூட பண்ணிருக்கலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துல இட்ஸ் பிளெக்சிபிள், ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் யார் யார் எங்கெங்க ஆடணும், எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு ஆடணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம ஏஷியா கப்ல சிவம் துபே ஒரு டைம் என்ன பண்ண ஒரு மேட்ச்ல ஐ திங்க் பங்களாதேஷ் கூட நினைக்கிறேன், பிட்ச் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தப்போ சிவம் துபே முன்னாடி அடிச்சாங்க. நம்பர் 3லயோ நம்பர் 4லயோ இறக்கி அங்க வந்து ரன்ஸை தேர்த்துனாங்க. ஏன்னா யாருக்குமே பேட்ல பட மாட்டேங்குது. இவர் ஒரு 2 6 அடிச்சாங்கன்னா அந்த 2 6 மேட்சுடைய கான்டெக்ட் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அதை வந்து டெலிவர் பண்ணாரு பெர்ஃபெக்டா. பட் இங்க மேட்ச் பெரிய டார்கெட், ஹியூஜ் டார்கெட் சேஸ் பண்ணும் அப்படிங்கும் போது சிவம் தூபே மிடில் ஓவர்ஸ்ல வர 2 ஸ்பின்னர்ஸ் டேக்கிள் பண்ணாரு அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து டெத் ஓவர்ஸ்ல கொண்டு போய் இறக்குறதா இருக்கட்டும். திலக் வர்மா சிவம் துபே வந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் வந்திருந்தாரு அப்படின்னா ஒரு 2 6 காட்டியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் அது க்ளோஸான கேம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். பட் ஸ்டில் இவங்க 2 பேரும் உங்களுடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல வேற ஒரு இம்பாக்ட், வேற ஒரு கான்டெக்ட் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திலக் வர்மாவை நீங்க டவுன் த ஆர்டர் நீங்க தள்ள அவருடைய ரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதாவது என்னதான் ஒரு கிரேட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். லாஸ்ட் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அவர் நம்பர் 5ல இருக்கும் போதே வந்து அந்த ஸ்டாட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாஸ்ல. திலக் வர்மா எப்போதான் அந்த நம்ம ஓவர்ஸ் முன்னாடி வராரு, ஒரு பவர் பிளே முன்னாடி வந்தாரு அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவருடைய ஸ்கோரிங் ரேட் ரன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு டவுன் ஓவர் கம்மியா இருக்கும்போது வராரோ அந்த அளவுக்கு அவருடைய ரன்ஸ் வந்து ரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே வந்து கம்மியாயிட்டே வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ண ஒரு சில ஸ்டாட். ஸோ அப்படி பார்க்கும்போது திலக் வர்மாக்கு ஏன் சூரியகுமார் யாதவ் இந்த நம்பர் 3 பொசிஷனை விட்டு கொடுத்தாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்னாலதான் அவரால் தனியா கேம் எடுத்துட்டு போக முடியும். நம்ம அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி நம்ம பார்த்திருக்கோம். ஏஷியா கப் ஃபைனல்ஸ்லயும் சரி, சென்னையில இங்கிலாந்து எகென்ஸ்டாவும் சரி, ஒரு டோனி மாதிரின்னு சொல்லலாம். இன்னிங்ஸ் எடுத்துட்டு போவாரு பில்ட் பண்ணி. இவ்வளவு ரன் ரேட் தேவைப்படுதா, இதுக்கு இவ்வளவு ஆடினா போதும், அந்த ஒரு மெச்சூரிட்டியை திலக் வர்மா காட்டுவாரு. பட் இந்த இடத்துல அவருடைய நம்பர் 3 பொசிஷனையும் எடுத்து சூரியகுமார் யாதவ் நம்பர் 4ல அனுப்பி இவரை அதுக்கு அடுத்து அனுப்பிச்சு அப்போ கூட அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் வரப்போ ஆல்மோஸ்ட் பவர் பிளே ஒரு எண்ட் அந்த 7-8 ஓவர்ஸ்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவருமே அந்த இடத்துல இருந்து ஆக்சிடென்ட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துட்டு போனாரு. எக்ஸப்ட் திலக் வர்மா இன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப 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 எப்படி சொல்றது சுமாரா தான் இருந்துச்சு. போன மேட்ச் யாருக்குமே பேட்ல படல அப்படிங்கும் போது இவருக்கு மட்டும் தனியா பிச்சு செஞ்ச மாதிரி அவர் மட்டும் அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்ல தேவைப்பட்டுச்சு. அவர் பேட்ல இருந்து சில ரன்ஸ் வந்துச்சுன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போயிருக்கலாம். அவருக்குமே படல. நீங்க சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிளான் வெல் எக்ஸிக்யூட்டட் பிளான், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போல்ட் பண்ணாங்க. நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம்
லைனல் லென்த்தை கரெக்டா பிடிக்கல டியூ டு டியூ. பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதை விட டியூ இருந்துச்சு. நம்ம போல் பண்ணப்போ இருந்த டியூவை விட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இன்னுமே டியூ இருந்துச்சு. பட் அவங்க வந்து இந்த லைனல் லென்த் டைட்டா வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களுடைய ஃபீல்டிங் நிறைய பவுண்டரிஸ் சேவ் பண்ணாங்க. குரூஷியலான ஒரு சில பவுண்டரிஸ் அங்கங்க விட்டாங்க, ஒரு சில கேச்சஸ் அண்ட் பவுண்டரிஸ் விட்டாங்க. பட் நிறைய குரூஷியல் ரன்ஸ் சேவ் பண்ணாங்க. ஸோ அதுவுமே இந்த மேட்சோடைய கான்டெக்ட் சேஞ்ச் பண்ணதான் நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இந்த மேட்சோட மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்து பவுண்டரிஸ் வரவே இல்லை. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து 15 சிக்ஸ் 10 பவுண்டரி அடிச்சு, இந்தியா வந்து ஒரு 6 பவுண்டரி என்னவோதான் அடிச்சாங்க. அதே மாதிரி சிக்ஸஸ் அதிகமா நிறைய இருந்துச்சு. பாயிடுச்சு. சிக்ஸஸ் அதிகமா சிக்ஸஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு. 10 சிக்ஸ் என்னவோ தான் இருந்துச்சு. 6 பவுண்டரி தான் இருந்துச்சு. பவுண்டரில இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெயின் பண்ணிட்டாங்க. அந்த முல்லான்பூர் வந்து உங்களுக்கு வந்து நான் சின்ன பிச் கிடையாது, அது பெரிய பிச் தான். நீங்க இதுல வந்து கிரவுண்டட் ஷாட்ஸுக்கு நீங்க கொஞ்சம் எய்ம் பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டார்கெட் அவங்க மைண்ட்ல வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 32க்கு 3 அது வந்து அவங்கள வந்து மொத்தமா வந்து டிரேல் ஆக்கிடுச்சு. அடிச்சு ஆடிடணும், அடிச்சு ஆடணும், அடிச்சு ஆடணும். அவங்க அடிச்சு ஆடணும்னு போனது ஒரு சில ஓவர்ஸ் எல்லாம் வந்து 1 ரன்னு 2 ரன்னு 4 ரன்னு. பாட்மனோட ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து 2 ரன் தான் போச்சு. எனக்கு ஆக்சுவலா பாட்மன் அள்ளின்னு போயிட்டாரு 4 விக்கெட். பாட்மன் கிட்ட தான் இவங்க விக்கெட்டை கடைசிலையும் பறி கொடுத்தாங்க. அவர் அடிக்க முடியாம ரொம்பவும் திணறினாங்க. அந்த மாதிரி போக உங்களுக்கு ரன் ரேட் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல வந்து நீங்க எப்படி சொல்றது 10 இருந்தது, டக்குன்னு இவங்க கோப்பப் பண்ணினே வரும்போது ஒரு 11 12 வச்சிருந்தாங்க. 2 ஓவர் அடிக்காம போனோடனே 14ல போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா கிரவுண்டட் ஷாட்ஸை அழகா யூஸ் பண்ணாங்க. அதுல வந்து அவங்க பக்காவா ஒரு நீட்டா பிளான் பண்ணி அழகா கொண்டு போனாங்க சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்ல நான் குறை சொல்றேன். இந்தியாவோட ஃபீல்டிங்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்தியா வந்து ரன்ஸ் எடுக்க முடியல. பவுண்டரிஸ்ல வந்து அவங்களால இது பண்ண முடியும். ஆல்சோ லாட் ஆஃப் டாட் பால்ஸ் ஸ்டார்டிங்ல அந்த விக்கெட்ஸ் விழுந்ததுனால ஒரு ப்ரெஷர் ஏறிடுச்சு இந்தியாவுக்கு. அதனால வந்து இவங்க வந்து ஒரு 16 ஓவருக்கே 6 ஓவர் வந்து டாட் பால் ஆக்கிட்டாங்க. இவங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து மொத்தத்துக்கே வந்து 45 பால் தான் டாட் பால் ஆக்குனாங்க. இந்தியா வந்து 4 ஓவர் ஸ்பேர்ல இருக்கும்போது 36 பால் டாட் பால் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பவுண்டரிஸ் இல்லாததுனால. நீங்க என்னதான் நீங்க வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ்ன்னு இருந்தாலும் பவுண்டரிஸ் அந்த கோப் அப் பண்ணலைன்னா உங்களுக்கு ரன்ஸ் அடி வாங்கும். நாம அப்படியே சொல்லுவோமே 15 சிக்ஸ் 90 ரன்னு 10 பவுண்டரி. அது வந்து 40 ரன் 130 ரன். இப்ப இந்தியா பக்கம் வந்தா 6 பவுண்டரி 24 ரன் 10 சிக்ஸ் 10 சிக்ஸ் 60 ரன் 84 ரன்ஸ். கான்டெக்ட் பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் கழிச்சு பார்த்தா 46 ரன். கரெக்டா வருது இல்ல? அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லோ பால்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. இந்த டியூ கண்டிஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி முலான்பூர் அவ்வளவு சின்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் இருக்கக்கூடிய கிரவுண்டு தான். நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த லூஸ் பால்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஜென்ரேட் பண்ணி சிக்ஸஸ் தாக்கிட்டாங்க. ஏன்னா டியூ இருந்துச்சு கிரவுண்ட்ல, ஸோ பால் வலிக்கிட்டு போச்சு. அந்த லூஸ் பால்ஸ் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா இங்க என்ன பிரில்லியண்டா பண்ணாங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸா ஒரு வெப்பனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டியூ இருந்துச்சா வலிக்கிட்டு போச்சா அப்புறம் பரவாயில்ல, ஸ்லோவா போடுவோம், 115ல இருந்து 125 போடுவோம். ஸோ இவ்வளவு பெரிய டைமென்ஷன்ஸ்ல லூஸ் பாலா இருந்தாலுமே பேட்டர்ஸ்னால சிக்ஸஸ் அடிக்க முடியாது. அப்படியே சிக்ஸஸ்க்கு போனாங்க அப்படின்னா உள்ள கிரவுண்டுக்குள்ளதான் விழுகும், இல்லைன்னா ஃபீல்டர் நோக்கி தான் போகும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. ஸோ ஸ்லோ பால்ஸை பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பேட்மேனா இருக்கட்டும், இன்னொரு சிப்பாம்லா இருக்கட்டும். சிப்பாம்லாவுடைய பால்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோரா, நம்ம அந்த ஸ்லோ மோஷனை பார்த்தாலே தெரியுது. ஒரு ஸ்பின்னர் போடுற மாதிரி தான் போட்டு இருந்தாரு. 110 115 120 இதுலயே தான் அடிச்சிட்டு இருந்தாரு. பேட்ஸ்மேனாலும் பெருசா பிக் பண்ண முடியல. ஐ திங்க் திலக் வர்மா ஒரு ஸ்லோவர் பால் ஒன்னு பிக் பண்ணுவாரு, ஜித்தேஷ் சர்மா கடைசியில வந்து ஒரு ஸ்லோவர் பாலை பிக் பண்ணுவாரு. ஸோ இந்த 2 சிக்ஸஸ் தான் நான் பெருசா அந்த ஸ்லோவர் பால்ஸ்ல பிக் பண்ண மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அதுமே வந்து மற்ற பால்ஸ் எல்லாமே வந்து இன்னொன்னு என்னன்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாங்க. ஸ்லோவர் பால்ஸ் இந்த லாங் டைமென்ஷன் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் விட்டாங்க. அதே மாதிரி இப்போ சிவம் துபே வரும்போது பிளான் சேஞ்ச் 140 km/h இன்டு த ஸ்டிக் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி சில பிளான்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா எடுத்து பண்ணாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஆஃப்டர் த டிஃபீட் இங்க மொஹாலியில ஒரு மிகப்பெரிய கம்பேக். இன்னும் 3 T20 மேட்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்களா பிளேயிங் லெவன்ல? இந்தியா இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி? ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ்?
அடுத்த மேட்ச் தர்மசாலால வேற. அது இன்னும் பேட்டிங்க்கு சொர்க்க பூமியா இருக்கும். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அங்க பத்தாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை தர்மசாலால. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச் நான் சொல்லுவேன், ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. சுப்மன் கில்ல தான் நீங்க எடுத்தாகணும். சுப்மன் கில் பேட்ல படவே இல்லை. எல்லாரும் ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க எல்லாருமே. உண்மைதான். பர்ஃபார்ம் பண்ணலைன்னா எல்லாருமே கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம் வேணும். ஒரு நியாயமா முட்டு கொடுக்கறது. இந்த பிளேயருக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இதை வச்சியாவது நான் எதரான அண்டை கொடுக்க நானு அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது கௌதம் கம்பீர். தலையை பிச்சின்னு இருக்கிறாரு கௌதம் கம்பீர். ஏண்டா, நான் ஊரெல்லாம் நான் செருப்படி வாங்கி நான் உள்ள கொண்டு வந்தா நீயே என் தலையில சாணியை கரைச்சி ஊத்துற, கொஞ்சமாச்சும் பர்ஃபார்ம் பண்றான்னு தான் கம்பீர் காலில் வந்து கேட்கணும். அடுத்த மேட்ச் சுப்மன் கில் அடிச்சிருவாரு. அந்த லா ஆஃப் ஆவரேஜ்ன்றதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வருன்ற மாதிரி அடுத்த மேட்ச் அடிச்சிருவாரு. எப்படியாவது சுப்மன் கில் தேத்திருவாரு. தேத்தலைன்னா அவர் கதை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடாது சுப்மன் கில். அடுத்த மேட்ச் டூ ஆர் டை அவருக்கு. அவர் அடிச்சாருன்னா டீம்ல வச்சிருங்க. நீங்க வேணா முட்டுங்க. நீங்க பாத்தீங்களா அடிச்சிட்டாருன்னு. வேற வழி இல்ல, நாங்க அதான் எடுத்துக்கின்னு ஆகணும். அடுத்த மேட்சும் அடிக்கலைன்னா சஞ்சு சாம்சன் நீங்க ஒழுங்கா நீங்களே கூட்டின்னு வந்து வச்சிருங்க. நீங்க நான் அடம் பிடிச்சின்னே இருந்தீங்கன்னா யாராவது உங்களை வெளியே தள்ளுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அந்த மாதிரி போக வச்சிடாதீங்க. ஏன்னா அது உங்களோட ரெப்புடேஷனுக்கு தான் அடி வாங்கும். அதே மாதிரி அங்க கேப்டன் ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குமே இந்த வருஷம் பாத்துட்டீங்க அப்படின்னா T20 மட்டும்தான் ஆடுறாரு. ஐபிஎல் தவிர பெரிய ரன்ஸ் வரல. இன்டர்நேஷனல் T20 பாத்துட்டீங்கன்னா அவருக்குமே பெரிய ஒரு டிராபேக். போத் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்காங்க. டீமை விட்டு இப்ப யாரு வெளியேற்றணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முதல் 2 பேரா வர்றதே கேப்டனும் வைஸ் கேப்டனும் தான். கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு இந்த வருஷம் எப்படி சொல்றது, T20 ஃபார்மேட் மட்டும்தான் அவருக்கு அவருடைய ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் T20லயுமே அவருக்கு பெருசா ரன்ஸ் வரல. ஸோ அவருடைய வீக்னஸஸ் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போல் பண்றாங்க. இல்ல அந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷர்ல அவருடைய யூஸ்வலான ஷார்ட்ஸ் இல்ல அந்த யூஸ்வலான அந்த கூல் மைண்ட் செட்டை லூஸ் பண்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? கேப்டன்ஷிப் ப்ரெஷர்ன்ற சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷர் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா வேர்ல்டு கப் முடிச்ச கையோட அவர்கிட்ட கொடுத்தப்போ அவரெல்லாம் நல்லா தான் பண்ணின்னு இருந்தார். சுப்மன் கிலோட இன்க்ளூஷன் வந்து ஒரு நெகட்டிவா அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணதான் தோணுது. ஏன்னா அவருக்கு ஒண்ணு தோணும், சுப்மன் கில் உள்ள வந்தது வந்து அவரோட ஸ்பாட்டுக்கும் அவரோட ஒரு கேப்டன்ஷிப்புக்கும் தான் டேஞ்சரு. அவரு எப்படியா இருந்தாலும் அவர் வந்து எப்ப வேணாலும் அவரோட டைம் வந்து அவருக்கு அது தெரிஞ்சுக்கினே இருக்கு. எப்ப வேணாலும் நம்மளை தூக்கிடுவாங்களோ அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள ஓடிக்கினே இருக்கும். இன்க்ளூஷன் ஆஃப் சுப்மன் கில் இருக்கிறதுக்கு முன்ன சூரியகுமார் யாதவ் ஃப்ரீடமா ஒரு சில இதெல்லாம் கொண்டு வந்தார். திலக் வர்மா ப்ரொமோட் பண்ணி கொண்டு போனதா இருக்கட்டும். அவர் வந்து லாட் ஆஃப் ஒரு இனோவேட்டிவா அவரும் கொண்டு போனார். ஒரு சில ஸ்ரீலங்கா சீரீஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ரிங்கு சிங்க் எல்லாம் பவுலிங் கொடுத்தது மேட்ச் போச்சுன்ற நேரத்துல ரிங்கு சிங்க் பவுலிங் அவரே வந்து போல் பண்ணாரு. அந்த மாதிரி இனோவேட்டிவா அதை வந்து அவர் ஐபிஎல்லையும் அவர் இது பண்ணாரு. ஐபிஎல்லையும் வந்து அவருக்கு கொடுத்த சான்ஸ் அப்ப இவரு நமந்தீருக்குலாம் பவுலிங் எல்லாம் கொடுத்தாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சுன்னு இருந்தார். ஆனா ஏசியா கப்ல இருந்து அவரு சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ண மாட்டாரு. பவர் பிளேல 3 ஓவர் பும்ரா கொடுப்போம். ஏன் ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாம்ல? இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல வந்து நீங்க பும்ரா பின்னாடி வச்சுக்கினே இருந்துட்டு நீங்க ஒரு ஓவர் ஹர்திக் பாண்டியா தள்ளி இருக்கலாம்ல. அவரை செய்யவே இல்லை. அக்ஷர் பட்டேலும் பவர் பிளே முள்ள கொண்டு வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் அவர் கொண்டு வந்தார். அக்ஷர் பட்டேல வச்சு ஒருத்த ஓவர் தள்ளி இருக்கலாம்ல. வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவர் தள்ளி இருக்கலாம். 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குதுன்ற போது அந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்க சுப்மன் கில் அப்படியே எடுத்து வச்சுட்டாரு. ஏதோ எப்படி சொல்றது, இங்கிலாந்துல இந்த பிரச்சனை நல்லா நடக்கும். அவங்க ஒரு அனலிட்டிக்ஸ் டீம் வந்து கொடுப்பாங்க. அனலிட்டிக்ஸ் டீம் வந்து இந்த மாதிரிதான் போகணும், இந்த மாதிரிதான் இது பண்ணணும்னு. அத மார்கன் மட்டும்தான் வேற எங்கேயோ போகுது அனலிட்டிக்ஸ் டீம். ஏப்பா அதை ஏப்பா ஞாபகப்படுத்துற? ஐயோ நம்ம மைண்ட் வேற அங்க போகுது. ஏற்கனவே கேப்டன் சாணியை கரைச்சி ஊத்திட்டு போயிட்டாரு. மறுபடியுமா அனலிட்டிக்ஸ் டீம்ல வந்து டிஃபரண்ட் ஸ்போர்ட். ஒய் பிளட் சேம் பிளட். ஆனா அவங்க பிரச்சனை சுத்தமா வேற. இது ஓடவே ஓடாதுன்னு தெரிஞ்சும் நான் இந்த அதுலதான் நான் காலை வைப்பேன்னு அந்த டூ ஆர் டை டாக்டிக்ஸ்ல போய் காலை வச்சுன்னு நான் இம்சை கொடுப்பாங்க. அது தேராது. அது மாறனாதான் அது அந்த கதையை அப்படி வச்சிருவோம். இங்க வருவோம் நம்ம. இங்கிலாந்து இந்த பிரச்சனையை பண்ணினே இருப்பாங்க.
மார்கன் மட்டும்தான் அப்பப்ப ரேஷனல் திங்கா கொஞ்சம் கொஞ்சம் மாத்துவாரு. ஆனா பெருசா மாத்த மாட்டாரு. அவங்க அனலிஸ்டிக் தான் ஸ்டிக் பண்ணி இருப்பாங்க. அங்க இருந்து டக் அவுட்டுக்கு வெளியே இருக்கிறாங்கல்ல, ஐ மீன் அந்த டக் அவுட்ல இருந்து வர்ற இன்சைட்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ்க்குள்ள இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவரோட ரேஷனல் திங்கிங் இல்லாம போயிடுச்சோ, அவர்கிட்ட அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாம போயிடுச்சோன்ற எண்ணம் எனக்கு வருது. அவர் வந்து நம்ம இதுக்கு ஒரு டீம்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க. சொல்லியிருந்தீங்க ஜஸ்பிரித் பும்ராவை பவர் பிளேல 3 ஓவர் போல் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இது கண்டிப்பா வெளியே இருந்து வந்த இன்சைட் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல T20ல ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, பவர் பிளேல எந்த அளவுக்கு மேட்சை கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மேட்சை வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அனலிட்டிக்ஸ்க்கு அனலிஸ்ட் எல்லாம் இப்ப கூடி பேசினாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்களை தான் பேசுவாங்க. இதை வந்து ஆஸ்திரேலியன் சீரீஸ் அப்போ ஏதோ ஒரு யூடியூப்லயோ இல்ல ஏதோ ஒரு டிவி சேனல்லையோ நான் பார்த்தேன். பட் யார் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. பட் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த டீமுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க ஆள் தான், கம்பீருக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்க ஒரு ஆள் தான். பவர் பிளேல மேட்சை வந்து நம்ம சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்டையர் மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் T20 ட்ரெண்ட். டொமஸ்டிக்கா இருக்கட்டும், இது பிரான்ச்சைசி கிரிக்கெட்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், இந்த ட்ரெண்ட் வந்து ஓரளவுக்கு சர்க்கியூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே டைம்ல தான், இதே அந்த காலகட்டத்துல தான் ஜஸ்பிரித் பும்ராக்கு இந்த 3 ஓவர் பவுலிங் பவர் பிளேல கொடுக்கறது அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆச்சு. நீங்க சொன்னது 100% கரெக்ட். பவர் பிளேல 3 ஓவர் ஜஸ்பிரித் பும்ரா ஏன் போட வைக்கிறாங்க அப்படின்னா வெளியே இருந்து வந்த இன்சைட். பவர் பிளேல ஜஸ்பிரித் பும்ரா 3 ஓவர் போட்டோம் அப்படின்னா அந்த 3 ஓவர் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். பவர் பிளேல 80-90 இந்த ரன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மேட்ச் நம்ம கைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஜஸ்பிரித் பும்ராவை ஈஸியா டேக் ஆன் பண்றாங்க. நான் அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அடுத்து அதை பத்தி பேசுவோம். ஜஸ்பிரித் பும்ரா ஏஷியா கப்லேயே பார்த்துட்டீங்கன்னா நல்லா அடிச்சாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸா இருக்கட்டும், அவர் பேர் மறந்துச்சு, ஷாயிப் சாரி பேர் மறந்துச்சு, பட் அவர் அடிச்சாரு. எனக்கு சரியா தெரியல. பட் அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா T20ல ஆஸ்திரேலியா சீரீஸ்லயும் ஒரு சில மேட்சஸ் அவர் அவருடைய பொட்டன்ஷியலுக்கு போல் பண்ணல. அதே மாதிரி இப்ப இந்த சீரீஸ்லயும் சரி, பெரிய அந்த விக்கெட் எடுக்கிற பும்ரா பார்த்து பும்ரா வந்தாலே நம்ம பார்த்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் எல்லாம் போய் இப்ப பும்ராவை நம்ம அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட். ஓகே, அந்த 4 ஓவர் நமக்கு இந்த T20ல அப்படிங்கிறது அவருடைய 4 ஓவர் அடிச்சு ஆடணும் அப்படி விட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கோல்டு. 24 பால் அப்படிங்கிறது T20ல ஒரு மேட்சுடைய கான்டெக்ஸ்டே மாத்தக்கூடியது. ஸோ இதை வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ஜார்ஜ் இங்கிலீஷ் பஞ்சாப் கிங்ஸ் எகெயின்ஸ்டான மேட்ச்ல ஜஸ்பிரித் பும்ராவை டேக் ஆன் பண்ணுவார். அந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கு மெயின் ரீசனே ஜஸ்பிரித் பும்ராவுடைய இந்த ஒரு ஓவர் 20 ஆர் ரன்ஸ் அடிப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜஸ்பிரித் பும்ராவை டேக் ஆன் பண்ணும் அப்படிங்கிறது எல்லா டீமுக்கும் ஒரு மைண்ட் செட் ஆச்சு. ஓகே, விக்கெட் போனா பரவாயில்ல, ஜஸ்பிரித் பும்ரா ஒரு 2 6 அடிச்சு அவருடைய அந்த இதை மாத்திட்டோம், ஒரு ஓவர் அவர் டேக் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேட்ச் நம்ம கொண்டு வந்துடலாம், மற்ற போலர்ஸ் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஜஸ்பிரித் பும்ரா ரீசென்ட் ஃபார்ம்ஸ் இன் T20 கிரிக்கெட் சின்ஸ் IPL. ஆனா அங்கிருந்தா நோட் பண்ண ஜார்ஜ் இங்கிலீஷ் ஒரு 2 மேட்ச் அடிச்சாரு, பிளே ஆஃப்ஸ்லயே அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்லயும் ஜஸ்பிரித் பும்ராவை டேக் ஆன் பண்ணாங்க. அங்க இருந்து ஜஸ்பிரித் பும்ராவை டேக் ஆன் பண்றது ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு வருது. ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு அந்த திருப்பி அந்த ஒரு பேக் சைடு இன்ஜுரி வரக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போறாரோன்றதுதான் என்னோட ஒரு மைண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். அதுதான் என் மைண்ட்ல ஓடுறது. அதுதான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. யாரோ ஒரு பவுலர் தான் சொன்னாரு, முக்கியமான ஒரு ஆசிரியர், திருப்பி ஒரே இடத்துல இன்ஜுரி ஆச்சுன்னா அது அவர் கரியரே பாதிக்கும்ன்றது. ஏன்னா பேக் சைட்ல பின்னாடி ஸ்பைனல் கார்டு லாஸ்ட் பொசிஷன் கிட்டதான் பும்ராக்கு வந்து, அது எனக்கு டெக்னிக்கலா தெரியல, ஆனா அந்த முதுகு பகுதின்றது வந்து அந்த இடம் தான், இந்த லாஸ்ட் பொசிஷன்ல தான் அவருக்கு வந்து. ஏன்னா அது பார்க்கும்போது பவுலிங் ஆக்ஷன் பார்க்கும்போதே ஓரளவு தெரியும் எந்த பக்கம் அங்க லேண்ட் ஆகுதுன்னு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சு, ஏற்கனவே ஆச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு குரூஷியல் டைம்ல வந்து உங்களுக்கு முதுகே திருப்ப முடியாது, ஆளே உங்களால திருப்ப முடியாது, உங்களால ரொட்டேட் பண்ண முடியாது, அந்த மாதிரியான இஷ்யூ ஆகும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாலும் அந்த ஒரு இன்னமும் அந்த ஒரு ஃப்ரெஜைல் இருக்கும். திருப்பி உங்களுக்கு இதுவாச்சுன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் உங்களால வந்து அந்த ஒரு லோடை உங்களால கொடுக்க முடியாது. அந்த ஒரு கன்சர்வேட்டிவ் தாட்ல அவர் இருக்கிற. அதனாலதான் டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து ஃபுல்லா ஆட மாட்டுறாரு. டெஸ்ட் கிரிக்கெட் நீங்க கண்டினியூஸா ஆனீங்கன்னா அந்த வீரன் டேர்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும் அவருக்கு. அந்த அவர் ஆஸ்திரேலியால வந்து ஒரு விழுந்தாரு இல்ல, ஒண்ணுமே முடியாம, IPL-க்கு முன்ன ஒரு 6 மாசம் பிரேக் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பாங்க ப்ரிகாஷனரி மெத்தடா நீங்க வந்து கொஞ்சம் உங்க ஆக்ஷன்ஸை மாத்திக்கணும் உங்களோட இது. ஏன்னா லாட் ஆஃப் ஃபுல் டாஸஸ் வருது.
நெய்லிங் யாக்கர்ஸ்ன்றதை விட ஐபிஎல்ல நெய்லிங் யாக்கர்ஸ் போட்டார். ஐபிஎல்ல ஒரு சில இது வந்து நெய்லிங் யாக்கர்ஸ் தான் போட்டார், அதெல்லாம் அடிச்சிட்டாங்க. ஆனா ஐபிஎல்லுக்கு அப்புறம் அந்த ஒரு நெய்லிங் யாக்கர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆகிடுச்சு. நெய்லிங் யாக்கர்ஸ்ன்றது எப்பயாவது ரேரா தான் வருது. லாட் ஆஃப் ஃபுல் டாஸ் வந்துகினே இருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு நெய்லிங் யாக்கர் கூட வரல, எல்லாமே வந்து ஃபுல் டாஸஸா போயினே இருந்துச்சு. அவர் வந்து ஒரு யாக்கர் வந்து அவர் பின் பாயிண்டா ஒரு யாக்கர் குத்தணும்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இன்னமும் எக்ஸ்ட்ரா லோடு ஏறும். அந்த ஒரு லோடு வரக்கூடாதுன்றது வந்து அவரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குதோ என்னவோ. அதுதான் இங்கதான் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஆல் ஃபார்மேட் பிளேயரா உங்களுக்கு இந்தியாவில வந்து நீங்க கண்டினியூ பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. ஜஸ்பிரீத் பும்ரா ஹஸ் டு ரியலைஸ், ஏன்னா அவருக்கும் வயசு ஆகுது. ஏதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் நீங்க வச்சு நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். ஒரு ஃபார்மேட்டோ 2 ஃபார்மேட்டோ, நீங்க எல்லா ஃபார்மேட்லயும் நீங்க தலை எல்லா ஃபார்மேட்டும் நீங்க கொண்டு போயினா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்ன்றது உங்களுக்கு தான் டிப் ஆகும். ஆல்சோ இப்ப நீங்க வந்து அவரை பவர் பிளேல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. T20 சர்க்கியூட்ல T20 சர்க்கியூட்ல நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பின் பாயிண்ட் யாக்கர்ஸ் மட்டுமே நம்பி போக முடியாது. பும்ரா கிட்ட வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் அவங்க அடிக்கிறாங்க. பும்ரா வந்து இப்ப ஒரு ஒரு 6 அடிச்சுட்டாங்கன்னா உடனே வந்து ஒரு பவுன்சர் போடுவார். பவுன்சர் ஒரு ஷார்ட் பவுன்சர் போட்டு ஒரு மாதிரி மரல விடுவார். அவங்க இதை வந்து ஒரு அப்ரோச் அப்படியே இது டாக்டிக்கலா யூஸ் பண்ணுவாங்க. இது ரீசா என்ட்ரிக்ஸ் பார்த்தோம். நம்ம ரீசா என்ட்ரிக்ஸ் யாக்கரா குத்திக்கினே இருந்தாரு. ஃபுல் டாஸஸ் இன்னைக்கு அழகா கட் பண்ணிக்கினே இருந்தாரு. கொஞ்சம் ஒரு ஷார்ட் பவுன்சரை போட்டோன்னு ரீசா என்ட்ரிக்ஸ் தூக்கிட்டாரு. அடுத்து பும்ராக்கு வேற பிளான் இல்லாம அவர் யாக்கர் போனாலும் அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாருன்னு திருப்பி வந்து கொஞ்சம் வைடா ஷார்ட் பவுன்சர் போட்டார். கொஞ்சம் வந்து அவரை டீஸ்டெபிலைஸ் பண்ணுவான். அதுக்கும் அவர் ரீசா என்ட்ரிக்ஸ் வந்து ரெடியா தான் இருந்தார். நீங்க பவர் பிளேல போட உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். இல்லைன்னா இந்தியன் டீம்ல இன்னொரு பவர் பிளே பவுலர் கொண்டு வரணும். நீங்க பும்ராவே பவர் பிளேக்கு நம்பி போறது வந்து என்னை பொறுத்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஆன ஒரு சிச்சுவேஷனே வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? அதுதான் என்னோட ஒரு கேள்வி. பும்ரா வந்து ஈஸியா டேக்கிள் பண்றாங்க. ஆனா அவருக்கு ஒரு ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், மத்தவங்களும் இந்த அளவுக்கு த்ரெட்டனிங்கா இருந்தா பும்ராவை அடிக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. நம்ம பும்ராவை அடிக்கலான்னு பார்க்கும்போது பும்ராவுக்கு விக்கெட் விழ ஆரம்பிக்கும், விக்கெட்ஸும் விழுந்துரும். அந்த ஒரு பயம் இருக்கும். இந்தியால இருக்கிற பிரச்சனை, நான் மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்கிறேன். மும்பை இந்தியன்ஸும் உங்களுக்கு போல்ட் இருக்காரு, சகர் இருக்கிறாரு. போல்ட், சகரு, அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா. உங்களால அடிக்க முடியாது. பாண்டியா, நீங்க பும்ராவை டேக் ஆன் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பால் டேக் ஆன் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பின் பாயிண்டா ஒரு ஃபுல் டாஸோ யாக்கரோ போட்டீங்கன்னா நீங்க விக்கெட்டை விட்டுருவீங்க. இந்தியால இருக்கிற பிரச்சனை வந்து அர்ஷதீப் சிங் தான் உங்களுக்கு வெறும் இருக்கிற ஸ்ட்ரைக் பவுலரா. ஹர்திக் பாண்டியா இருக்கிற, ஆனா ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ண மாட்டார் சூரியகுமார் யாதவ் பவர் பிளேஸ்ல. பவர் பிளே எடுத்து ஒதுக்கி வச்சிடுறாரு. ஆன் த த்ராட் அர்ஷதீப் சிங்கும் ஜஸ்பிரீத் பும்ரா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், 2 பேருமே அந்த ஒரு யாக்கர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. அர்ஷதீப் சிங் உள்ள கொண்டு வந்து இது பண்ணாரு. பும்ரா கிட்ட வந்து நீங்க வந்து அந்த ஒரு ஸ்விங்கிங் இதெல்லாம் பெருசா நம்ம பார்க்க மாட்டோம். பும்ரா கிட்ட பெருசா நம்ம பார்த்தது கிடையாது அந்த ஸ்விங்கிங். ஏன்னா நம்ம முக்காவாசி பும்ரா வந்து மிட்லயும் டெத்லயும் தான் நம்ம பார்த்தப்போ ஒரே ஒரு ஓவர் தான் பவர் பிளேயர் போடுவார். அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இப்ப வந்து நீங்க 3 ஓவர் அந்த த்ராட்ல போடுங்கன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ணலாமா? பும்ரா திருப்பி அந்த மிட் அண்ட் இதுல வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா வச்சு போய்க்கலாம். இல்லையா ஹர்ஷித் ராணா கொண்டு வாங்க. இது வரைக்கும் நீ என்னப்பா எல்லாரும் மாதிரி எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஹர்ஷித் ராணாவை அடிச்சேன்னு கேட்கலாம். ஹர்ஷித் ராணா நல்லா பண்ணிருக்கிறாரு. பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஓகே, ஹர்ஷித் ராணா பர்ஃபார்ம் பண்றாரு. ஓடிய ஒயிட் பால்ஸ்ல எஸ்பெஷலி ஒயிட் பால்ல இன்னும் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் கொண்டு வந்து நீங்க வேணா போய்க்கோங்க. அது மேபி உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்டா இருக்கும். வரும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை, வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் இருப்பாரு ஸ்பின்னர். குல்தீப் யாதவ் உங்களால கொண்டு வர முடியாது. அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி 8 ஓவர்ஸ் அப்படிதான் நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். மீதி வேணா திலக் வச்சு கவர் பண்ற மாதிரி வேணா ஆகும். அப்படிதான் நீங்க கொண்டு போகணும். நீங்க இதே செட்டப்போட போனீங்கன்னா கொஞ்சம் சர்வே பண்றது கஷ்டம் தான். ப்ரெடிக்டபிலிட்டி ஆகும். ஸோ ஃபைனலி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் நாட் இன் இஸ் பிரைம். பழைய பிரைமுக்கு திரும்ப வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் டவுட்டு தான். ஸோ அந்த இன்ஜுரி இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது, ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் பி ரெடி அண்ட் ஆல்சோ மும்பை இந்தியன் ஃபேன்ஸ். ஜஸ்பிரீத் பும்ராட்டு இருந்து ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் இந்த மாதிரியான பழைய ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். எல்லா மேட்சுமே வின் பண்ணி தர ஒரு கிளட்ச் ஜஸ்பிரீத் பும்ராவை நம்ம இனிமேல் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இந்தியா இதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒரு பேக்கப்போ இல்லை ஸ்குவாட்ல ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியான ஒரு
நல்ல பவுலர்ஸை ஜஸ்பிரித் பும்ராக்கு ஈக்குவலான ஒரு நல்ல த்ரெட்டனிங் பவுலரை கண்டிப்பா ஸ்குவாடுக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது வந்து ஏர்லி சைன்ஸ் அப்படின்னே சொல்லலாம், ஏர்லி வார்னிங் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி ஜஸ்பிரித் பும்ராவுடைய இந்த நம்பர்ஸ் செமிஃபைனல்ஸ்லயோ இல்ல ஃபைனல்ஸ்லயோ வந்துச்சு அப்படின்னா இந்தியா அந்த இடத்துல எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. ஸோ இப்ப இருந்தே அந்த ஒரு விஷயத்தையும் இந்தியா கவனிக்கணும். ஸோ வேர்ல்ட் கப்புக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கையோ இல்ல ஹர்ஷித் ராணாவை கூட கொண்டு வாங்க. பட் அந்த இடத்த அந்த ஒரு விஷயத்த இப்பவே இந்த சீரீஸ்ல பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வேர்ல்ட் கப்புக்கு போகும்போது ஜஸ்பிரித் பும்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்பி மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல பேக்கப்பா இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஆன் 1 ஈச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம. ஸோ பாப்போம் அடுத்து தரம்ஷாலால 30-20 என்ன பண்ண காத்திருக்காங்க, எந்த மாதிரியான பேக்கப்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் டீம்ல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த வீடியோல தேர்ட் ஓடியில அவங்க வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது கீகா HPD ப்ரோ. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.